நம்ம ஆக்டர் விஜய் தேவரகொண்டா அவர்கள் நடிச்சிட்டு இருக்க அவருடைய 12வது படத்துடைய அப்டேட் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த படத்தை டைரக்டர் கௌதம் டைனியானு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் கிளிம்ஸ் வீடியோவை ஹிந்தி, தமிழ், தெலுங்கு அப்படின்னு 3 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல நம்ம சூர்யாவும், ஹிந்தியில ஆக்டர் ரன்பீர் கபூர், தெலுங்கு லாங்குவேஜ்ல ஜூனியர் என்டிஆர் அப்படின்னு இவங்க 3 பேரும் 3 லாங்குவேஜ் டைட்டில் டீசருக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் தேவரகொண்டா நடிக்கிற 12வது படத்துக்கு கிங்டம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. டைட்டில் டீசர் ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல டைட்டில் டீசரை ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கிங்டம் படம் மே 30 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜன் டைரக்ஷன்ல சூர்யா அண்ணன் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்க படம் தான் மாமன். இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிட்டு இருக்காங்க. மாமன் படம் சம்மர் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ படத்துடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை ஸ்ரீ குமரன் ஃபிலிம்ஸ் வாங்கிட்டாங்க. இவங்க தான் இந்த படத்தை தமிழ்நாடு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு மூவியுமே இப்போ அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜீவா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ராஷிகனா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் அகத்தியன். இன்னைக்கு அகத்தியன் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் மிஸ்ட்ரி அட்வென்ச்சர் மூவியா எடுத்திருக்காங்க. அகத்தியன் படம் பிப்ரவரி 28 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆக்டர் விமல், சூரி இவங்க 2 பேரும் லீடா நடிச்சிருக்க படம் தான் படுவா. இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் டீசெண்டா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன். படுவா படம் பிப்ரவரி 14 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் ராம் கோபால் வர்மா ப்ரொடக்ஷனில் டைரக்டர் கிரி கிருஷ்ண கமல் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் சாரி. இன்னைக்கு சாரி படத்துடைய ட்ரைலரை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ட்ரைலர் சைக்கோ தனமாக இருக்கு. ஹாரர் த்ரில்லர் 18+ கண்டென்ட்டோட இந்த படத்தை எடுத்திருக்காங்க. டைரக்டர் ராம் கோபால் வர்மா படங்கள்னாவே இப்படி தான் இருக்கும். அதே டோனில் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய ட்ரைலர் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நம்ம விஷால், ஆக்டர் ரீமாசின் நடிப்பில் ரிலீஸ் ஆன செல்லமே படத்துடைய கான்செப்ட் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆக்டர் பரத்தை ஒரு சைக்கோ கேரக்டரை காட்டி ரீமாசினை டார்ச்சர் பண்ணுற மாதிரியும் லவ் பண்ணுற மாதிரி காட்டியிருந்தாங்களா, அதே மாதிரி இந்த சாரி படத்துலையும் ஹீரோவை ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி காட்டி ஹீரோயினை லவ் பண்ற மாதிரி அப்படியே எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்குறப்ப இந்த படத்தோட தான் கனெக்ட் ஆச்சு. சாரி படத்தோட அஃபிஷியல் ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ட்ரைலரை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. சாரி படம் பிப்ரவரி 28 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. விக்ரம் பிரபு ஹீரோவை நடிக்கிற புது படத்துக்கான பூஜை ஃபோட்டோ ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம சேனலில் பார்த்தோம். இப்போ விக்ரம் பிரபு ஹீரோவை நடிச்சிட்டு இருக்க அந்த புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு லவ் மேரேஜ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் சண்முக பிரியன் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் சம்மர் 2025 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜிவி பிரகாஷ் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்க படம் தான் கிங்ஸ்டோன். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் திவ்யா பாரதி நடிச்சிருக்காங்க. கிங்ஸ்டோன் படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் வரைக்கும் மூவி டீம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ செகண்ட் சிங்கிள் சாங் செலிப்ரேஷன் ஆஃப் டெத் அப்படிங்கிற இந்த செகண்ட் சிங்கிள் சாங் பிப்ரவரி 15 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் மணிகண்டன் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன படம் தான் குடும்பஸ்தன். குடும்பஸ்தன் படத்தை நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பார்த்துட்டு குடும்பஸ்தன் மூவி டீமை நேரில் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் சுசீந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் 2K லவ் ஸ்டோரி. இந்த படம் பிப்ரவரி 14 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துலேருந்து ஒரு ஸ்னீபிக் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த ஸ்னீபிக் வீடியோ நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. பிப்ரவரி 14 உலகம் ஃபுல்லாக இருக்கிற காதலர்களுடைய காதலர் தினம். அனைவருக்கும் இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். இந்த பிப்ரவரி 14 இந்த வாரம் காதலர் தினம் ஸ்பெஷலாக தியேட்டர்லையும் ஓடிடிலையும் இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் காதலர் தினம் ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்க்கலாம். ஆக்டர் சத்யராஜ், ஜெய், யோகி பாபு, ரெட்டின் கிங்ஸ்லி, மொட்டா ராஜேந்திரன், ஆனந்த்ராஜ், ஆக்டர் பிரக்யா நாயர் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் பட்டாளமே நடிச்சிருக்க படம் தான் பேபி அண்ட் பேபி. இந்த படம் ஒரு காமெடி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியா பிப்ரவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. காமெடி ஆக்டர் கவுண்டமணி ஹீரோவை நடிச்சிருக்க ஒத்த ஓட்டும் முத்தையா படம் பிப்ரவரி 14 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் சுசீந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்க 2K லவ் ஸ்டோரி படம் பிப்ரவரி 14 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஃபயர் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி பிப்ரவரி 14 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ஸ்ரீகாந்த் ஹீரோ நடிச்சிருக்க தினசரி அப்படிங்கிற படம் பிப்ரவரி 14 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. கண்ணீரா அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் பிப்ரவரி 14 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. காதல் என்பது பொது உடைமை அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான லவ் படம் பிப்ரவரி 14 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் விமல், சூரி ஹீரோ நடிச்சிருக்க படவா படம் பிப்ரவரி 14 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட்டில் மார்வல் சூப்பர் ஹீரோ மூவிலிருந்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படம் பிப்ரவரி 14 இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் அனீஸ்வர ராஜன் லீடாக நடிச்சிருக்க பெயின் கில் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி பிப்ரவரி 14 லவர்ஸ் டே ஸ்பெஷலாக மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. படத்துடைய ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோமச் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி பிப்ரவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படமும் லவ் காமெடி சென்டிமெண்ட் கலந்த ஒரு சூப்பரான ஃபன்ஃபுல் ஃபிலிமாக பிப்ரவரி 14 மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டேவிட் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் பிப்ரவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. லைலா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் பிப்ரவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தெலுங்கு ஆக்டர் ஸ்டார் பாய் சித்து ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். இந்த படமும் பிப்ரவரி 14 தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது.
பிரம்மானந்தம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் February 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. சாவா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ஹிஸ்டாரிக்கல் மூவி ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் February 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ராஷ்மிகா நடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்த இந்த படங்கள் தான் February 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள். அடுத்து இந்த வாரம் OTTயில் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்க்கலாம். வேற மாதிரி ட்ரிப் அப்படிங்கிற வெப் சீரிஸுடைய ஃபுல் எபிசோடையும் இப்போ ஆஹா தமிழ் OTTயில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் உனிமுகுந்தன் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆன மார்க்கோ படம் இப்போ சோனி லிவ் OTTயில் February 14 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. மெல்லா மூவி அப்படிங்கிற ஒரு கொரியன் லவ் வெப் சீரிஸ் February 14 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிப்பில் ரிலீஸ் ஆன காதலிக்க நேரமில்லை படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மை ஃபால்ட் லண்டன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி February 13 தமிழ் டப்போட அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் OTTலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.